1000 பேபிஸ். அக்டோபர் 18 நஜீம் கோயா டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த வெப் சீரிஸ் செம்ம வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த வெப் சீரிஸோட பேஸ் லைன் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நர்ஸ் அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் ஒரே தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை வேறு வேறு பேரண்ட்ஸுக்கு மாற்றி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளை இப்படி மாற்றி வச்சிடுறாங்க. இது அடிப்படையாக கொண்டு தான் அந்த கதை வரும். இந்த கதையை நம்ம எடுத்துகிட்டு இதே மாதிரி எதாவது உண்மை சம்பவங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப ஒரு சம்பவம் நம்ம கண்ணுக்கு படுது. ஒரு பாட்டி அவங்க மகள் பேரக்குழந்தை மருமகனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வியட்நாமில். ஒரு நாள் இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு வேலையாக போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை அச்சல் தன்னுடைய மகளுடைய முகஜாடையில் இருக்குது. அப்போ அந்த பாட்டி போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பாப்பா எப்போ பிறந்துச்சு, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் விசாரிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக். ஏன் அப்படின்னா, தன்னுடைய மகள்கிட்ட வளர்கிற அந்த குழந்தையும் தான் பார்த்த இந்த குழந்தையும் ஒரே நாள், அதாவது 2013 ஜனவரி 20 வியட்நாமில் இருக்கக்கூடிய பின்லாங் டவுனில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே ரூமில் தான் பிரசவம் நடந்திருக்குது. 2 பெண்களுக்கும் ஒரே அறையில் தான் பிரசவமும் நடந்திருக்குது. 2 குழந்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே எடையும் இருந்திருக்குது. இதனால் நர்ஸ் 2 குழந்தைகளையும் மாற்றி பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இது அவங்களுக்கு தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இது நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து தான் இந்த பாட்டிக்கு தன்னுடைய பேத்தி வேற ஒரு வீட்டில் வளர்றது தெரிய வருது. இதற்கு பிறகு அந்த பாட்டியின் முயற்சி மூலமாக 2 பேரண்ட்ஸும் சந்திச்சுக்கிறாங்க. நடந்த சம்பவங்களை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. என்னென்னா, தங்களுடைய குழந்தை இன்னொரு பெற்றோரிடத்துலையும், அந்த பெற்றோருடைய குழந்தை தங்களிடத்துலையும் வளர்ந்துட்டு இருக்குது. அந்த 2 குழந்தைங்களுடைய பேர் ஆன் மற்றும் என். இப்போ இந்த 2 பேரண்ட்ஸும் ஒரு முடிவுக்கு வராங்க, குழந்தைகளை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தன் வளர்ந்த பெற்றோரிடமிருந்து பிரியறதுக்கு மனசு இல்லை. பேரண்ட்ஸுக்குமே கூட மனசு இல்லை. இத்தனை வருஷம் தன்னுடைய குழந்தையாக வளர்த்துட்டோம், எப்படி விட்டு கொடுக்கறது? அதே மாதிரி தான் பெற்ற குழந்தை இன்னொரு வீட்டில் வளருது, அவங்களே இப்படி விட்டு கொடுக்கறது முடியலை. இருதலை கொல்லி எறும்பு போல் 2 பேரண்ட்ஸுமே தவிக்கிறாங்க. கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது தன்னிடம் வளரக்கூடிய அவங்களுடைய குழந்தைய ஒரு வாரம் அவங்க வீட்லேயும் ஒரு வாரம் தங்களுடைய வீட்லேயும் வளர்க்கிறது. அதே மாதிரி அந்த குழந்தையும் ஒரு வாரம் அவங்க வீட்டில் ஒரு வாரம் தன்னுடைய வீட்டில் வளர்கிறது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த சம்பவம் 2016 நடக்குது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷம் இந்த நடைமுறையில் தான் போய்ட்டுருக்குது. இப்போ அந்த 2 குழந்தைகளும் ஒரே வீட்டில் 2 பேரண்ட்ஸோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ வியட்நாமில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த டைமில் எப்படி குழந்தைகளை மாற்றி கொடுக்க முடியும், இது அந்த மருத்துவமனையோட அஜாக்கிரதை அப்படின்லாம் வந்துச்சுது. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் மருத்துவமனை மேலே லீகலாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான புகாரை அளிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு 2 குழந்தைகளும் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சுது. லீகலாக போய் குழந்தைகளை பிரிச்சுருவாங்களோங்கிற பயம் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அவங்க புகார் அளிக்கலை. ஆனாலும் அந்த மருத்துவமனை வியட்நாம் காசுக்கு 20 மில்லியன் வியட்நாம் பணம் கொடுக்குறதா ஆஃபர் பண்ணாங்க. அதையும் அந்த பேரண்ட்ஸ் ஏற்றுக்கலை.